மனிதநேயம், இரக்கம் இதெல்லாம் இன்னும் இந்த உலகத்துல இருக்கா இல்லையாண்டு நம்மளையே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு கொடூரமான உண்மை சம்பவம் தான் இது. இந்தியாவோட ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு 13 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம் ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கு. ஒரு பெண் குழந்தை ஒரு ஆட்டோவிலேயோ ஒரு வாகனத்திலேயோ போனா அவ உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா? அப்படி என்னதான் நடந்தது ராஜஸ்தான்ல? அந்த பிஞ்சு குழந்தைக்கு 5 நாட்கள் நரகத்தை காட்டிய மிருகங்கள் யாரு? அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அப்படின்ற இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்பவம் நடக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தோட கங்கா நகர் அப்படின்ற பகுதியில. ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஒரு 13 வயது சிறுமி ஒரு ஆட்டோவுல போயிருக்கா. அப்படி ஆட்டோவுல போன பிள்ளை திரும்பி வரல. அந்த பிள்ளையினுடைய அம்மா சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் தேடி தேடி பாக்குறாங்க, பிள்ளை கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு 5 நாள் கழிச்சு ஜூன் 22ஆம் தேதி போலீஸுக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்குது. அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்றுல, அதாவது ஹோட்டல் ஜோ இன் அப்படின்ற அந்த ஹோட்டல்ல ஒரு தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் வருது. அதுக்கப்புறம் போலீசார் விரைந்து அந்த ஹோட்டலை செக் பண்றப்போ அந்த ஹோட்டலினுடைய ஒரு அறையில் இருந்து அந்த 13 வயது சிறுமி மீட்கப்படுறாங்க. அந்த பொண்ணும் ஜூன் மாதம் 18ஆம் தேதி வீட்டில இருந்து வெளியே போகும்போது ஒரு ஓட்டோவில் ஏறி இருக்கிறாங்க. அந்த ஓட்டோ டிரைவர் தான் அந்த பிஞ்சு குழந்தைய ஹோட்டல்காரங்க கிட்ட பணத்துக்காக வித்து இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு குழந்தைய ஒரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு மாத்தி அடைச்சு வச்சிருக்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 32 காம மிருகங்கள் 5 நாட்கள் அந்த பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணும் கத்தி கூச்சலிடும் அப்படின்றதுக்காக கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணுக்கு ஆல்கஹால், அதாவது மதுபானம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணையில தெரிய வருது. இந்த கொடூர நியூஸ் வெளியே வந்ததும் அந்த ஊர் மக்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பு ஏற்படுது. மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளிக்கு உடனடியா தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோஷங்கள் எழுப்புறாங்க. நிலைமையினுடைய தீவிர தன்மையை புரிஞ்சுக்கிட்ட அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அதிரடியா ஒரு முடிவெண்டு எடுக்கிறாங்க. ஜூன் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு ஊரே உறங்கிக்கிட்டு இருக்கும் போது புல்டோசர்களை வச்சு இந்த கொடூரம் அரங்கேறதுக்கு காரணமா இருந்த அந்த 3 ஹோட்டல்களையும் புல்டோசர்களை வச்சு, ஜேசிபிகளை வச்சு இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. இனிமே இப்படி ஒரு தப்பு நடந்தா உங்க சொத்துக்களும் இப்படித்தான் மண்ணோடு மண்ணாகும் அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்றாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 32 பேர்ல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 14 பேரை போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மீதம் இருக்கிறவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த செய்தியை கேட்கிற போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மனசை விட்டு மறைய மாட்டேங்குது. அந்த 32 பேர் அவங்களும் மனிதர்களாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தனக்கு முன்னுக்கு பலியிலும் வேதனையிலும் அச்சத்திலும் நின்று கொண்டிருந்த அந்த 13 வயது சிறுமியை பார்த்து ஒரு கொஞ்சம் இரக்கமோ மனிதாபிமானமோ வரல அப்படின்றதுதான். உங்க மனசாட்சி எப்படி இடம் கொடுத்துச்சு? சம்பந்தப்பட்ட அந்த சிறுமிக்கு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டுட்டு வருது. வேகமா குணமடையணும் அப்படின்னு சொல்லி நம்மள வேண்டிக் கொள்வோம். அதே போல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, அந்த 32 பேருக்கும் என்ன தண்டனை வழங்கினா சரியா இருக்கு?